திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சுமார் 350 ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்கள் சேதமடைந்திருப்பது முதற்கட்டமாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகள் குறித்து விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா அங்குள்ள பகுதிகள், குறிப்பாக சேர்மாதேவி தாலுகா, அம்பாசமுத்திரம் தாலுகாவில் பாத்தீங்கன்னா நெல் பயிர்கள் அதிகமாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மணிமுத்தாறு அணை மற்றும் பாபநாசம் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட அந்த பணிகள், பிசான சாகுபடி பணியானது அந்த விவசாயிகள் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த தொடர்மழை காரணமாக பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் அம்பாசமுத்திரம் மற்றும் சேர்மாதேவி பகுதியில் சுமார் 250 வாழைகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதே போல் பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் மற்றும் சேர்மாதேவி பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிர்கள் முற்றிலும் வெள்ளத்தில் சேதமடைந்ததாக வேளாண் துறை அதிகாரிகள் முதல்கட்ட அந்த ஆய்வில் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சேர்மாதேவி மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் அந்த நேரடியாக சென்று அம்பாசமுத்திரம் மற்றும் சேர்மாதேவி பகுதியில் அந்த வயல் பகுதிகளில் சென்று எந்த அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை குறித்து அவர்கள் தொடர்ந்து அந்த களத்தில் நின்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாயிகள் தெரிவிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு சில குளங்கள் உடைந்து அந்த குளத்தின் மூலமாக தண்ணீர் வெளியே இந்த விளைநிலத்துக்குள் இந்த நீர் சூழ்ந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குளங்களுடைய கரைகளை நல்ல பலப்படுத்த வேண்டும். இந்த மழை காலங்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் விளை நிலத்துக்குள் இந்த மாதிரியான சேதங்கள் அடைந்ததற்கு உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும், விரைவில் வழங்க வேண்டும், காலந்தாமதம் என்று வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் வாழைகளும் பெரிய அளவில் இப்போ முதல்கட்ட இதில் பாத்தீங்கன்னா சுமார் 200 ஏக்கர்கள் அந்த பாதிப்படைந்ததாக அங்குள்ள வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. மொத்தம் 3 நாட்களுக்கு இந்த பணியானது வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை அதிகாரிகள் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முதல்கட்ட இதிலே நம்மளுக்கு இவ்வளவு 450 ஏக்கர்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் மற்றும் சேர்மாதேவி பகுதியில் தான் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு தாமிரபரணி ஒட்டியிருக்கும் அந்த பகுதியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிகமான பாதிப்புங்கிறது இந்த அம்பாசமுத்திரம் சேர்மாதேவி பகுதியில் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையாக அந்த கணக்கெடுப்பு பணிகளை முடிந்து முழுமையான விவரங்கள் தெரிய வரும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி.